Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல காலேஜ் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் வெரி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் டஸ்கி டீப் ஸ்கின் டோன் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நான் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. And this makeup literally takes like 5 minutes to do. And at the end of the video, நான் ஒரு 5 makeup tips share பண்ணியிருக்கேன் especially for college office going girls. So make sure you guys watch till the end. So now without any further delay, let's dive into the video. The first step is skin prep. Skin prep வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலே போதும் ஸ்கின் ப்ரெப்க்கு. ஸ்கின் ப்ரெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை பண்ணிட்டு மேக்கப் போட்டால் தான் மேக்கப் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸோ ஸ்கின் ப்ரெப் இஸ் அ வெரி மஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டருக்கு மூவ் ஆன் பண்ணுறேன். ஆரஞ்ச் கலர் கரெக்டருக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டில இருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து 170 rupees தான் வாங்கினேன். சச் அ குட் ஆரஞ்ச் கலர் கரெக்டர். இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் கன்சிலர்லாம் போட்டிங்கன்னா அது வந்து கிரே ஆகிடும். ஸோ அந்த கிரேனஸை தடுக்க தான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சமாக எடுத்துட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆரல்ஸ் நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆக போகிறது இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. அண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ண அவசியம் இல்லை, லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே மேக்கப் ஆகும்போது ரொம்ப அதிகமாக ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லா இருக்காது, உங்களுக்கும் ஹெவியாக ஃபீல் ஆகும், அது வந்து க்ரீஸி ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷ் கொடுக்கும். Next, I'm using a foundation from Nykaa. So it's Nykaa All Day Matte Foundation in the shade Chestnut. The reason why I'm using this foundation is கன்சீலர்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்லி வந்து டார்க் ஷேட்லாம் வந்து நீங்கள் பை பண்ணணும்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ்லாம் இருக்குது நம்ம ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதனால் நான் கன்சீலர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணல. கன்சீலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு இது வந்து வெரி அக்யூரேட் மேட்ச். ஸோ அதனால் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தென் மிச்சம் இருக்கிறதுனால லைட்டாக அப்பப்போ அங்கே இது பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேணும்னா நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்டே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஐ காட் இட் ஃப்ரம் Nykaa for 240 rupees. வெரி வெரி அஃபோர்டபுள். ஸோ நீங்கள் சேல் அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ் கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது வந்து வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சமாக என் கையில் எடுத்து டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேஸில் போட்டேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். ஸோ இட் இஸ் ஃப்ரம் Maybelline Fit Me Compact in the shade Toffee. இதை வந்து நான் பேட் பண்ணி என்னோட ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறேன். இது வந்து உங்கள் மேக்கப் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் ஆக போகுது. ஸோ எவ்ரிடே வந்து நான் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாட்டேன், காம்பேக்டில் தான் நான் ரிலே பண்ணியிருப்பேன். அண்ட் காம்பேக்ட் வந்து எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணும் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு. இதை வந்து நான் நல்லா பேட் பண்ணி என்னோட ஃபேஸில் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் தரேன். இது வந்து Nykaa All Day Matte காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் ஹனி. அதுவும் ஒரு செம்ம காம்பேக்ட் பவுடர் ஃபார் 220 rupees. அண்ட் அதுவும் வந்து இந்த காம்பேக்ட் மாதிரியே தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது என்கிட்ட இல்லை, இப்போ காலி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அஃபோர்டபுள் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் அந்த Nykaa காம்பேக்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மேக்கப் பேஸ். வெரி லைட் வெயிட், உங்களுக்கு எந்த கிரீனஸும் இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஸோ எவ்ரிடேக்கு வந்து ஃப்ரெஷ் அண்ட் அப்ராப்ரியேட் ஒரு பேஸ் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை அவுட்லைன் பண்ணி உள்ள வந்து ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதே ப்ராடக்ட்ல இருக்கிற ஜெல் ஐலைனர் வச்சு நான் ஐலைனர் போட்டுக்கிறேன். என்னோட ஐலிட்ஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு நான் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஜெல் ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பவுமே ஐப்ரோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் வெரி வெரி பிக்மெண்டட். ஸோ டெஃபினெட்லி டூ ட்ரை திஸ் ப்ராடக்ட். மஸ்காரா மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா யூஸ் பண்றேன். அகைன் இட் இஸ் பிலோ 200 rupees ஒன்லி. ஸோ சச் அ குட் மஸ்காரா. இதுல வந்து உங்களுக்கு லென்த் அண்ட் வால்யூம் ரெண்டு மாதிரி தருவாங்க. ஸோ லென்த்துக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய லேஷஸ் நல்லா லென்த்தியா காட்டும், அண்ட் வால்யூம் யூஸ் பண்ணும்போது நல்லா வால்யூம்னஸா காட்டும். அண்ட் தட்ஸ் ஃபார் த ஐ லுக். Next, I'm using Swiss Beauty's lip liner in the shade Dark Chocolate. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டார்க் ப்ரௌன் லிப் லைனர், பர்ஃபெக்ட் ஃபார் டஸ்கி டீப் ஸ்கின் டோன்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நான் லிப் லைன் பண்ணிட்டு என் கையை வச்சு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். And next for the lipstick, I'm using Plum's Matte in Heaven liquid lipstick in the shade Cocoa Mocha. இது வந்து ஒரு லைட் வார்ம் ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்கும். இது வந்து லிப் லைனர் வச்சு தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து என்னோட லிப்ஸ் ஃபுல்லா போட்டு அந்த லிப் லைனரையும் அந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக்கையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த லிப்ஸ்டிக்கும் அஃபோர்டபுள் தான், லாங் லாஸ்டிங் தான். ஸோ நான் வந்து 420க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லிப்ஸ்டிக். நான் இதே லிப்ஸ்டிக்கே வந்து ப்ளஷ் மாதிரி லைட்டாக என்னோட சிக்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஷ் ஷேடாக இருந்துச்சு. ஸோ நவ் தட் த மேக்கப் இஸ் ஓவர். ஸோ நான் வந்து ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெரி பிகினராக இருக்கீங்க, காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காலேஜ் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா, ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கின் ப்ரெப் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, மேக்கப்போட பேஸ்க்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்கின் ப்ரெப் வந்து நான் ரொம்ப டோனர் யூஸ் பண்ணணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். just use a good moisturizer and sunscreen, that's it. So நல்ல moisturizer உங்க ஸ்கின் டைப் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் வந்து உங்க ஸ்கின் கேருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்க மேக்கப் போடுறீங்கன்னா நல்ல பேஸா இருக்கும். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா உங்க மேக்கப் வந்து ஒழுங்கா நிக்காது உங்க ஸ்கின்ல. ஸோ பேட்சியா கிரீஸி ஆயிடும், உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். இதே நீங்க ஸ்கின் கேர் பண்ணிட்டு நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா நல்லா வந்து உங்க மேக்கப் வந்து நல்லா செட் ஆகும் உங்களுடைய ஃபேஸ்ல. அண்ட் தென் அந்த பேட்சினஸ் இந்த க்ரீசினஸ் அது எதுவுமே இருக்காது. ஸோ மேக் ஷூர் யூ guys invest in a very good moisturizing sunscreen. ஸோ வெரி அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பாண்ட்ஸ் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர், அது வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். அண்ட் ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டு நீங்க வந்து பை பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் யூ guys research about the products that you're gonna buy. So yeah. And then when it comes to skincare also, நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும், மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும், நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக் ஷூர் யூ guys apply less amount of products. நான் மேக்கப்லயும் சொல்றேன், ஸ்கின் கேர்லயும் சொல்றேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வரும்போது you guys can apply like இங்க ஒரு டாட் இங்க ஒரு டாட் அப்ளை பண்ணி நீங்க அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கின்ல. சன்ஸ்கிரீன் வந்து 2 to 3 fingers அளவுக்கு எடுத்தா போதும். ஸோ ரொம்ப நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. அண்ட் அப்ளை பண்ணிட்ட உடனே மேக்கப் போடக்கூடாது. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes. சில சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து 1 minute 30 secondsலேயே வந்து ஃபுல்லா ட்ரை ஆகிடும். ஸோ உங்க சன்ஸ்கிரீன் நீங்க வாங்குறது எப்படி இருக்கு நீங்க பார்த்துட்டு ஃபுல்லா ட்ரை ஆயிட்டோம்னா நீங்க மேக்கப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் ஒழுங்கா நிற்காது. ஸோ that's it. ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன் அ வெரி குட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன், யூஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ட்ரை ஆகிட்டோம்னா தென் கோ ஆன் வித் யோர் மேக்கப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் யூசிங் ஐஸ் கியூப்ஸ் பிஃபோர் யோர் மேக்கப். இது வந்து ஆக்சுவலி உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அதுவும் இந்த ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு சில டைம் மேக்கப் போடணும் அப்படின்னா யூ guys can use it. பட் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவாய்ட் இட். பட் வந்து நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு, உங்க காலேஜ்லேயே ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு, ஆஃபீஸ்ல ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு அப்படின்னா உங்க மேக்கப் நல்லா இன்னும் ஃபேஸ் நல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ் ஐஸ் கியூப். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில ஏதாச்சும் ஐஸ் கியூப் போட்டு டைரக்டா அப்ளை பண்ணாதீங்க, துணியில போட்டு தென் நீங்க ஐஸ் கியூப்ஸ் உங்க ஃபேஸ்ல வச்சுட்டு தென் நீங்க மேக்கப் மூவ் ஆன் பண்ணுங்க. ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். ஓகே, ஸோ எனக்கு எப்பவுமே வந்து ஐஸ் கியூப் யூஸ் பண்ணா என்னுடைய ஸ்கின் கேரா இருக்கட்டும் மேக்கப்பா இருக்கட்டும் எல்லாமே நல்லா வந்து என் ஸ்கின்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும், இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்க மேக்கப்பே வந்து ஃப்ரெஷ்ஷா, ஸ்கின் கேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மேக்கப்பும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூசிங் ஐஸ் கியூப்ஸ். பட் டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஓகே நான் இன்னைக்கு என் மேக்கப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது you guys can use ice cubes every day. Like not every day, like in special occasions எப்பயாச்சும் நீங்க யூஸ் பண்ணலாம். The next step is investing in a powder puff. ஸோ இதான் வந்து பவுடர் பஃப். நான் வந்து இந்த வீடியோவில் இதை வச்சு தான் பவுடர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இது நான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஐ திங்க் இதில் கொடுக்குற ஃபினிஷ் வந்து எனக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஐ திங்க் ஐ கெட் வை இட் வாஸ் அன் ஹைப். லைக் நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் பாட் இட். பட் ஐ கெட் த ஹைப். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் கவரேஜ் உங்க பவுடரே வந்து நல்லா ஃபுல் கவரேஜ் பவுடர் மாதிரி கொடுக்க போகுது உங்க ஃபேஸ்ல. ஸோ நீங்க எவ்வளவுதான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம், ஐ திங்க் இது கொடுக்குற ஃபினிஷ் வராது. ஸோ நீங்க வந்து டெய்லி டக்குன்னு பிஸியா கிளம்பிட்டு இருக்கும்போது பவுடர் டக்குன்னு எடுத்து போடுறது வந்து நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா பவுடரும் டக்குன்னு வேலை முடியும். உங்க பவுடரும் வந்து நல்லா ஃபிளாலஸா கிளீனா நல்லா ஃபுல் கவரேஜோட உங்களுக்கு இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகாது. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பவுடர் யூ guys யூஸ். பட் திஸ் இஸ் சச் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இது வந்து 2 sponges I think 80 rupees நான் அமேசான்ல வாங்கினேன். So you guys can try it. Such a good investment. அதுவும் நீங்க டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கீங்கன்னா it is a very 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 helpful. So
if you guys have oily skin type, oily skin, very very oily-ஆ இருக்கு, நான் காலேஜ் போயிட்டோனே ஆஃபீஸ் போயிட்டோனே என் ஃபேஸ்லாம் வந்து நான் மேக்கப் போட்டுதான் வந்து அந்த ஆயிலினஸ் தான் வந்து மேலே எங்கே செக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட் இன் பிளாட்டிங் பேப்பர். ஸோ பிளாட்டிங் பேப்பர் எதுக்குன்னா வந்து உங்களுடைய நீங்கள் பிளாட்டிங் பேப்பர் வச்சு பிளாட் பண்ணும்போது அந்த ஆயில்லாம் வந்து தனியாக வந்துடும். ஸோ இன்வெஸ்ட் இன் அ குட் பிளாட்டிங் பேப்பர். ஸோ இஃப் யூ guys are like ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப ஆயிலியா இருக்குன்னா நீங்க பிளாட்டிங் பேப்பர் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ டு லைக் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. உங்க மேக்கப்ல வந்து ஆயிலியா இருக்கு, இல்லை நீங்க மேக்கப் போடாம இருந்தா கூட ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இன்வெஸ்ட் இன் அ பிளாட்டிங் பேப்பர், இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ guys a lot. The next tip is know what suits your skin. பிகாஸ் வந்து மேக்கப் வந்து ஒரு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா மேக்கப் வந்து ஒருத்தங்க ஒரு மாதிரி போடுவாங்க. பிகாஸ் அது வந்து அவங்களுடைய ஃபீச்சர்ஸ்க்கு, அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு அவங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ யூ guys have to know இது நம்மளுக்கு செட் ஆகுமா, இந்த ஐலைனர் ஷேப் வந்து நமக்கு செட் ஆகுமா. ஸோ தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப். ஓகே, ஸோ நேச்சுரல் மேக்கப், இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப்லேயே ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சில பேர் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர், பிகாஸ் அவங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்காது. தே டோன்ட் ஹாவ் டு யூஸ் இட், ரைட்? உங்களுக்கு நீங்க மேக்கப் பண்றதா இருந்தா உங்களுக்கு கிரே ஆகக்கூடாது. ஸோ யூ guys have to use it, right? ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி மேக்கப் மாறும். அண்ட் you guys have to know what suits your skin, suits your face. and அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி உங்க மேக்கப் வந்து வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து காஜல் ரொம்ப சூப்பரா இருக்கும், சில பேருக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒன்னொன்னு சூட் ஆகும். ஸோ நீங்க ஒரு மேக்கப் பார்த்துட்டு ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே போட்டீங்கன்னா இட் மே நாட் சூட் யுவர் ஃபேஸ், ரைட்? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மேக்கப் வந்து ஃபார் டஸ்கி டீப் ஸ்கின் டோன், அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ பட் இதுல வந்து உங்களுக்கு ஐலைனர் வந்து சப்போஸ் செட் ஆகாம இருக்கலாம், காஜல் செட் ஆகாம இருக்கலாம். ஸோ நான் காஜல் வைக்கல, ஸோ எனக்கு வந்து காஜல் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து வச்சா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். நோ வாட் சூட்ஸ் யுவர் ஃபேஸ். ஓகேவா? உங்களுடைய ஃபேஸுக்கு எது கரெக்டா இருக்கும்னு பார்த்து நீங்க அந்த மாதிரி மேக்கப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஹெவி ப்ராடக்ட்லாம் போட்டு மேக்கப் பண்ணவே முடியாது, பிகாஸ் ஐ ஸ்வெட் அ லாட். ஸோ ஸ்வெட் ஆகும்போது நான் நிறைய ப்ராடக்ட் போட்டு நான் மேக்கப் போட்டா அவ்வளவுதான், என்னோட ஃபேஸ் அவ்வளவுதான். வெளில போயிட்டோன்னே 5 நிமிஷத்துலேயே ஃபுல்லா போயிடும்ன்றதை விட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு. ஸோ லெஸ் இஸ் மோர், அதுதான் வந்து நான் சொல்ல வர மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர்ல. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வரும்போது சப்போஸ் வந்து நீங்க ஏசில தான் ஃபுல்லா இருக்க போறீங்கன்னா யூ guys can use கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு போகலாம். பட் வந்து ரொம்ப வெயில்ல தான் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க அப்போ கொஞ்சம் மேக்கப் குறைச்சிக்கணும். ஸோ உங்க ஃபீச்சர்ஸ்க்கு என்ன கரெக்டா ஒர்க் ஆகும், உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு எது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்க மேக்கப் சூஸ் பண்ணுங்க. ஸோ மேக் ஷூர் யூ guys do your makeup that will enhance your facial features. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி மேக்கப் போடுங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஐஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு லிப்ஸ் என்ஹான்ஸ் பண்ண பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க. சில பேருக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னா வச்சா பிடிக்கும், அண்ட் அது நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு திக்கா வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எது உங்களுக்கு செட் ஆகும் நீங்க பார்த்து நீங்க அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. And that's for the video, guys. A 5-minute makeup with affordable products, especially for dusky deep skin tones, with 5 tips included. I hope you guys liked this video. I hope you guys found this informative. Let me know what you guys think about this video in the comment section. And I'll see you guys in the next video. Bye. Take care.